எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சப்தம் வேற எதுவுமே கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். உக்ரைனுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஒன்றிணைந்தாலும் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியலை. முக்கியமான சில பகுதிகளையும் முக்கியமான சில திட்டங்களையும் ரஷ்யா இப்போ செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஜோ பைடன் அவர்கள் அவருடைய ஆட்சியை இழந்து விட்டார். டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ள உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்ய நினைக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த வெப்பனை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டு விட்டது. இதை அமெரிக்கா மட்டும்தான் செஞ்சுருக்காங்களா? இல்லை, இன்னும் சில நாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பல தகவல்கள் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா லாங் ரேஞ்ச் வெப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்ததிலிருந்து அடுத்தடுத்ததாக சில நாடுகள் இதே மாதிரி உக்ரைனுக்கான லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுத்து வருகிறார்கள். அதில் பிரான்ஸ் இருக்காங்க, யூகே இருக்காங்க. ஸோ பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் உக்ரைன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, லாங் ரேஞ்ச் வெப்பனை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன் உக்ரைனுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால், எஸ், அவங்களுக்கான வழி இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உக்ரைனுக்கான உதவிகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் மலரும் போது கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்திட்டு ஒரு மாதத்தில் ரஷ்யா திரும்ப அடிக்க வரும்போது அங்கே யார் இருப்பாங்க? அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருப்பாங்க. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய புட்டின் அவர்களுக்கும் ஒரு சண்டை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் அங்கேருந்து லாங் ரேஞ்ச் வெப்பன் ரஷ்யாவினுடைய டீப் ஸ்ட்ரைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யாவினுடைய கோபம் அதிகரிக்கும். அந்த கோபத்தில் ரஷ்யா அமெரிக்காவை அடிச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மாறிவிடுவார்கள். 2 நண்பர்களுக்கு வந்த ஒரு இக்கட்டான நிலைமையை பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாதிரி உலக அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உள்ளே புகுந்து ஆட்டத்தை கலைச்சிருவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நம்பிட்டு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக திருச்செந்தூரில் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் தான். கோவில் யானை ஒன்று பாகனுடைய ஒரு உறவினரையும் கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இது ஒரு பெண் யானை, தேவயானை அப்படின்னு சொல்கிறது பெண் யானையாக இருந்தது என்றாலும் அதற்கு மதம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டிருந்தது. ஆனாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்பா, யூகே கொடுத்துட்டாங்க, பிரான்ஸ் கொடுத்துட்டாங்க, அமெரிக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி மட்டும் என்ன கொடுக்காம இருப்பாங்களா? அதாங்க, உக்ரைனுக்கு தேவையான லாங் ரேஞ்ச் வெப்பனை ஜெர்மனியும் கொடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் ஜெர்மனியில் நடக்க போகக்கூடிய அரசியல் மாற்றங்கள் வழியாக உக்ரைனுக்கு தேவையான பல ஆயுதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததா, அமெரிக்கா லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்ததிலிருந்து இந்த யுத்தத்தினுடைய திசையை அமெரிக்கா மாற்றியிருக்கிறது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய கான்சிக்வன்சஸுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பேற்க வேண்டும். எங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் 10 பதிலடியாக நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத ரஷ்யா கொடுத்துருக்காங்க. வடகொரியாவிலிருந்து 1 லட்சம் இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு வருவதற்கு காத்திருப்பதாகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக போர்க்களத்தில் அவர்கள் கிளம்புவதற்கும் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளில் இப்போ வடகொரியா ரொம்ப முதன்மையான நாடாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஸோ வடகொரியாவினுடைய அடுத்தடுத்த பொருளாதார தடை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற தகவலும் அமெரிக்காவின் பக்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. G20 முக்கியமான மாநாடு, அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற போகிறார்கள். அங்கே பிரேசிலினுடைய தலைவர் லுலா அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றதிலிருந்து ஜி ஜின்பிங் அவர்களும் ஸ்டார்மர் அவர்களும் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஸ்டார்மர் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் பேசும்போது நிறைய ஜேர்னலிஸ்ட்டை சீனா அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் வழியாக வெளிவந்திருக்கிறது. சீனா கொஞ்சம் ரகசியமாக யூகே கூட பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசினதை யாரும் கேட்கக்கூடாது, அதே மாதிரி அது செய்தியாக வெளிவரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சீனா உறுதியாக இருந்தார்கள் என்கிற தகவலும் இங்கே அடிப்படுது. அடுத்ததாக, சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தொடர்ச்சியாக தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது கூடி வருவதால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் என்ன செய்வது அப்படிங்கிறத செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள். அங்கே மறுபடியும் சீனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சீனாவினுடைய ஆலோசனைக்கு பாகிஸ்தான் தைரியம் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மளால் இதெல்லாம் என்ன செஞ்சிட முடியும், கட்டுக்குள் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சீனாவுக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் மற்றும் ஈரானுடைய பார்டர்லையும் இதே மாதிரியான பதட்டமும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்லையும் இதே பதட்டம் நிலவுவதாலையும் சீனாவுக்கு ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இல்லாமல் சீனாவால் முழுமை பெற வைக்க முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஜெர்மனி மற்றும் ரஷ்யா இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள். அதனால் ரஷ்யா ஒருவேளை அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அட்டாக் உக்ரைனுக்கு எதிராக ரொம்ப பலமாக இருந்துச்சு. முதல்ல விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க, உக்ரைனுக்கு எதிராக ட்ரோன் அட்டாக்காக இருக்கட்டும், ராக்கெட் லான்ச்சஸ் ஆகிருக்கட்டும், அதை வச்சு அட்டாக் நடத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்ட உடனே ஜெர்மனி தோற்றுவிட்டது, ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஜெர்மனி தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புட்டின் இல்லாட்டி ரஷ்யாவின் சார்பாக இன்னைக்கு ஒரு செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெர்மனி பேசினதுனால இல்லாட்டி பேசாமல் இருந்ததுனால இந்த அட்டாக் நடைபெறவில்லை. உக்ரைனுக்கான இந்த அட்டாக்கை நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம். அதன் அடிப்படையில் தான் இந்த அட்டாக் நடந்துச்சே தவிர ஜெர்மனிக்காக மட்டும் இந்த அட்டாக் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு ஆதரவாக இப்போ ஜெர்மனி ஏன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வராங்க அப்படின்னு பார்த்தா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேயே உக்ரைன் நம்பி இருக்கக்கூடிய நாடும் உக்ரைனை காப்பாற்றக்கூடிய ஒரு நாடுமாக கருதப்படுவது ஜெர்மனி தான். ஆனால் ஜெர்மனிக்கே பட்ஜெட் பற்றாக்குறை எல்லாமே இருக்கும்போது ஜெர்மனி எப்படி உக்ரைனுக்கு உதவுவாங்க? ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். பட் சீக்கிரமாக நமக்கு பதில் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜெர்மனியிலிருந்து 6வது ஐரிஸ்-T ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீக்கிரமாக கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததா யூகேனுடைய புதிய பொருளாதார தடைகள் தான். புதிய பொருளாதார தடை அப்படின்னா 3 நாடுகளுக்கு தான் போடுவாங்க. ஒன்று ரஷ்யா, இல்லாட்டி வடகொரியா, அப்படி இல்லைனா ஈரான். ஆனால் இந்த முறை யூகே போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை ஈரானுக்கு எதிரானது. அதுலேயும் குறிப்பாக ஈரானுடைய ஈரான் ஏர் மற்றும் IRISL அப்படிங்கிற 2 நிறுவனங்களுக்கும் இப்போது யூகே பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. இந்த 2 பேருமே மிலிட்ரி டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக ரஷ்யாவுக்கு உதவியதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த பொருளாதார தடையை இந்த 2 நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் யூகே வெளியில் விட்டுருக்காங்க. யூகே மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல முக்கியமான நாடுகள் இதே ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். ஸோ வடகொரியாவுக்கும் பொருளாதார தடை, ஈரானுக்கும் பொருளாதார தடை அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளை கொஞ்சமாக பயப்பட வைப்பதற்கும் அவங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அவங்களுடைய கைபொம்மையாக மாற்றுவதற்கும் மேற்குலக நாடுகள் பல முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் முயற்சி பலிக்குமா வீணாகுமா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் நமக்கு பதிலாக சொல்ல வேண்டும். யூகே மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பா இங்கிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டாரிஃபை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினது இப்போ ரொம்ப வைரலாக எல்லா நாடுகளிலும் ரொம்ப டிஸ்கஷனுக்கு ஈடுபடக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்கு. அது மட்டும் யூகேலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நடந்தது என்றால் யூகேனுடைய ஜிடிபியில் 1% அடி வாங்கும் அப்படின்னும் இதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூகே தயாராக வேண்டும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லையும் யூகே அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறார்கள். G20 நாடுகள் ஒன்றிணைந்து குளோபலாக ஒரு பீஸ் அப்படிங்கிறது உருவாகுவதற்கும் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த G20 மாநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய தலைவர் கூறியிருக்கிறார். ஜோ பைடன் அவர்களுக்கு ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலையும், அது எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக இருக்கட்டும், அவங்களுடைய பொலிட்டிக்கலி பேஸ்டு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே சீனா பார்த்து வருகிறது. அமெரிக்கா சீனாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை இப்போது சீனா ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய DRDO லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு பல மேற்குலக நாடுகளில் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருந்தது. எத்தியோப்பியாவில் ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் விழுந்து விட்டதாகவும் அதில் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆன பிறகுதான் அது விழுந்ததாகவும் தகவல்கள் எல்லாமே வெளியானது. அந்த தகவலை எத்தியோப்பியாவினுடைய அரசாங்கம் மறுத்திருக்கிறார்கள். எத்தியோப்பியாவில் அப்படி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் நடக்கல, மிலிட்டரி ஹெலிகாப்டர் எல்லாமே நல்ல நிலைமையில தான் இருக்கு, இது போலியான ஒரு வதந்தி அப்படின்னு சொல்ற தகவலை எத்தியோப்பியன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். டெல்லியும் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான். ஏர் பொல்யூஷன் காரணமாக அங்கிருந்து ஸ்கூல், காலேஜஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுத்துக்கோங்க, யாரும் ஸ்கூல்ஸ்க்குலாம் வர வேண்டாம், அதை ஸ்டார்ட் பண்ணுறதை கொஞ்சம் டிலே பண்ணுவோம் இப்படிங்கிற பல முயற்சிகளில் டெல்லி அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பொருட்களை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் டெல்லி வழியாக வர வேண்டும் அப்படின்னும், முக்கியமான வாகனங்கள் அதுலேயும் முக்கியமான வாகனங்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படின்னும், மீதம் இருக்கும் வாகனங்கள் வருவதற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய நேவி கேப்டன் இன்னைக்கு கிரீமியாவில் வச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கான பழிவாங்கலை நாங்கள் செவ்வனே செய்வோம் என்கிற தகவலை இன்னைக்கு ரஷ்யா கொடுத்திருக்காங்க.
இன்னும் இதே மாதிரி பல செய்திகள் வந்துட்டுருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.